பட் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் இறங்க போறத முன்னிட்டு அதுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடியே அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்தை ரீ-ரிலீஸ் பண்ண போறானுங்க. பட் இந்த இடத்துல அவனுங்க ரீ-ரிலீஸ் பண்றது பிரச்சனை இல்ல. ஏன்னா அவனுங்களுக்கு இந்த படம் நம்பர் 1 இருக்கணும். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அதிகபட்சமான கலெக்ஷனை எடுத்தே ஆகணும். 7 வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 3 பில்லியன் எடுத்தானுங்க. அடுத்த வருஷத்துல நாங்க அதை 5 பில்லியனுக்கு புஷ் பண்ணிடுவோம்னு ஃபுல் போக்கஸ்ல இருக்கானுங்க. அதுக்கான ஒரு சின்ன மார்க்கெட்டிங் பிளானாவும் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ரீ-ரிலீஸ் இருக்கு. பட் இதோட ரீ-ரிலீஸ்லாம் பிரச்சனை இல்ல. எதுக்கு சம்பந்தமே இல்லாம இதை ரீ-ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி நமக்குள்ள இன்னுமே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். மார்க்கெட்டிங் தாண்டியுமே இன்னொரு மேட்டரை எல்லா இண்டஸ்ட்ரி இன்சைடர்ஸுமே சொல்லிக்கிட்டே வராங்க. அதுதான் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட ரீ-ரிலீஸ் வெர்ஷன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு டைரக்டான ஒரு லீடா இருக்கும் அப்படின்றத ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி இன்சைடர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரீ-ரிலீஸை வச்சு எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. சோ இந்த இறுதி விளையாட்டு படம் டைரக்டா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட லிங்க் ஆகுதுன்ற பட்சத்துல அதுக்கான 1% சான்ஸ் ஆகுது இருக்கான்னா கிடையாது. ஏன்னா ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனுமே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கிடையாது. பட் இந்த ரீ-ரிலீஸ் எடிஷன்ல ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை வைக்க போறானுங்க. அண்ட் அந்த போஸ்ட் கிரெடிட் சீனோட தான் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் முடியுது. அதே போஸ்ட் கிரெடிட் சீன்ல தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவும் ஓபனிங் ஆகுது. இத நான் சொல்லலப்பா, ஏகப்பட்ட இந்த சீன் சைடு சொல்றாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்க அண்ட் அது என்ன போஸ்ட் கிரெடிட் சீன், அது நடக்குமா நடக்காதா இப்படின்ற ஏகப்பட்ட மேட்டர்கள் நம்ம கையில கிடைச்சிருக்கு. சோ அது என்ன யாது லொட்டு லுஸ்க்குன்னு இந்த வீடியோ முழுக்க பிடிச்சு மெஞ்சிரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் மார்வல், டிசி, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ், ஹாலிவுட்ல வர எல்லா லீக்ஸையும் யூடியூப் ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சோ எனிவேஸ் வள கொலகலன்னு பேசாம எப்பவும் போல இந்த ரூமர் ஆரம்பிச்சது நம்ம டேனியல் ஆர்பிகே மாமா கிட்ட இருந்தா. மனுஷன் பல வருஷமா மார்வல் லீக்ஸ் எல்லாம் பத்தி பேசுறதுனால எல்லாரும் ஆக்சுவலி இவரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதுல இவர் சொல்லி இருக்கிற விஷயம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட டைரக்ட் சீக்வலா இருக்க போகுது. சோ அப்ப நடுவுல பார்த்த மல்டிவர்ஸ் ஆகலாம் என்ன ப்ரோ ஆச்சு, அந்த படத்தெல்லாம் அப்ப கை விட்டானுங்களா, அதுக்கு நடுவுல ஏகப்பட்ட படம் வருது, இது டைரக்ட் சீக்வல்னா அப்ப நடுவுல அந்த படம் எல்லாம் என்ன குப்பை படமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மார்வல் எதுக்காக ஃபேஸ் 5ன்ற ஒரு மேட்டரை கேங்கன்ற ஒரு மனுஷனுக்காக மொத்தமா வீணாக்கணுங்க அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரிஜினலா மல்டிவர்ஸ் சாகாவோட வில்லனாவே நம்ம கேங் யாருமே புஷ் பண்ண ட்ரையே பண்ணல. ஆரம்பத்துல இருந்தே வேற ஏதாவது கேரக்டர் தான், மல்டிவர்ஸ்லயே பெரிய பயங்கரமான கேரக்டர் தான் உள்ளத்துக்கு இறக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் பிளான் போட்டிருந்தானுங்க. ஆனா லோக்கி சீசன் 1ல ஜானத்தன் மேஜர்ஸ் பண்ண ஆக்டிங் புடிச்சு போய் இவன் கேங்குக்கு பக்காவா இருக்கிறான்பா, இவனை வச்சு சிறப்பான ஒரு ஃபேஸை கிக் ஆஃப் பண்ணிடுவோன்னு ஏகப்பட்ட மேட்டர்ல பண்ணிட்டு இருக்கோம். குறுக்கு இந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி ஆண்ட்மேன் அந்த குவாண்டமினியா படம் ரிலீஸ் ஆச்சு. அவ்வளவுதான் துண்ட தலையில விரிச்சிட்டு படுத்துட்டான். அதுல நம்ம கெவின் ஃபைகே என்னத்த கண்டாருன்னு தெரியல. மேபி குவாண்டமினியாவோட குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் பிடிக்கலையா, இல்ல அதுல வந்து கேங்க நமக்கு யாருக்கும் பிடிக்கலன்றது அவருக்கு பிடிக்கலையா, இந்த மேட்டர்ல நமக்கு தெரியல. பட் இதுக்கப்புறம் கேங் என்னதான் காமிக்ஸ்ல பெரிய கையா இருந்தாலும் அவனை இதுல வச்சு நம்மளால ஒன்னும் கழட்ட முடியாதுன்னு அவருக்கே தெரிய வந்துருச்சு. சோ லைவ் ஆக்ஷன்ல வேற ஏதாவது வில்லனை தேடணுமே அவர் யோசிக்கும் போது தான் அவர் மண்டையில வந்தது டூம். சோ ஜானத்தன் மேஜர்ஸை ஃபயர் பண்றதுக்கு முன்னாடியே டாக்டர் டூமோட கேரக்டர் இப்படிதான் இருக்கும், ஆர்டிஜே தான் டாக்டர் டூமா வரணும்ன்ற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டாக்டர் டூமுக்கு ஏத்த மாதிரி தான் புஷ் பண்ண ஆரம்பிச்சானுங்க. அந்த வில்லனுக்காக புஷ் பண்ண எல்லா சீரீஸ் அண்ட் மூவிஸையுமே அவனுக்கு ஆத்தோட போட்டுட்டானுங்க. சோ இதுக்கப்புறம் தான் முக்கியமான ரிப்போர்ட் தி பியாண்ட் ரிப்போர்ட்டர் கிட்ட இருந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ஒரு சீனோட முடிய போகுது அண்ட் அதே சீனோட ஓபனிங்கா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஆரம்பிக்க போகுது அப்படின்றத சொல்றாரு. அண்ட் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் முடிஞ்சது நம்ம பெகி அண்ட் ஸ்டீவ் இருக்கிற அதே சீக்வன்ஸோட. நம்ம ஸ்டீவ் கல்லெல்லாம் ரிட்டர்ன் கொடுக்க போன இடத்துல அந்த இடத்துல பெகியை பார்த்து சபலப்பட்டு அவ கூட வாழ்ந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. இதுவரைக்கும் நாட்டுக்காக வாழ்ந்துட்டோம், இது ஒரு தடவையாவது நமக்காக வாழ்வோன்னு பெகிய கையை பிடிச்சி ஜல்சா டான்ஸ் அடிக்கிட்டு இருப்பாரு மனுஷன். அப்புறம் அவர் வாயில எந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது, மொத்த வயிறு எரியுதுடா. அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இந்த ஹவுஸ்ல ஷூட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு மேட்டர் ரீசெண்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி லீக் ஆச்சு. அது மூலமா தான் கிறிஸ் எவன்ஸோட கேப்டன் அமெரிக்கா ரிட்டர்ன் ஆக போறாருன்ற மேட்டரை எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஒரு சில அந்த டைம்ல இருக்கிற வெஹிக்கிள்ஸும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்க இதை பார்த்தோம் அப்படின்ற சொல்ற மாதிரியான க்ரூ மெம்பர்ஸும் கிடைச்சாங்க நமக்கு. சோ ஹெய்லி அட்வெலும் நம்ம கிறிஸ் எவன்ஸும் ரிட்டர்ன் ஆக போறாங்க. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ஆனது. பட் இப்போ ஒரு பெரிய பிளாட் ட்விஸ்ட். இது வரைக்கும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல தான் இவங்க ரிட்டர்ன் ஆக போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட முடிவு தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட தொடக்கம் அப்படின்னு சொல்றதுனால ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் நம்ம ரூசோ பிரதர்ஸ்மே சொல்லிருப்பாங்க அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட முடிவு டூமோட ஸ்டோரி லைன்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருந்தானுங்க. சோ அந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா இவங்க சொல்றது உண்மையா தாங்க இருக்கு. அண்ட் ஒரு சில இண்டஸ்ட்ரி இன்சைடர்ஸோட லீக்ஸ் மூலமா நம்ம டாக்டர் டூம் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி லைப்ரரி ஆஃப் வேர்ல்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அந்த இடத்துல டிவியில இல்லாத ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும், மல்டிவர்ஸை பத்தி மறைக்கப்பட்ட உண்மைகளுமே இருக்கும். அண்ட் அதை பத்தின ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான வீடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசிட்டோம். மேபி இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி இல்லனா இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் லைப்ரரி ஆஃப் வேர்ல்ட்ஸோட லீக்க பத்தி ஃபுல் ஃபிளெஜ்டா பேசியிருப்போம். இந்த லைப்ரரி ஆஃப் வேர்ல்ட்ஸ்ல போயிட்டு அவர் இந்த மறைக்கப்பட்ட உண்மையான நம்ம டாக்டர் டூமோட ஃபேமிலி எப்படி செத்தாங்கன்றதை கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் அதுக்கு காரணம் ஒரு இன்கர்ஷன். அண்ட் இந்த இன்கர்ஷனுமே ஆல்ரெடி சொல்லப்பட்ட ஒரு லீக் தான். நம்ம டாக்டர் டூமோட மொத்த ஃபேமிலியுமான வெனசா கபி அண்ட் பிராங்க்லின் டச்சஸ் இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம டாக்டர் டூமோட ஃபேமிலியாவே இருப்பாங்க. அண்ட் இவங்க அழியறதுக்கு காரணமா இருக்கிறது நம்ம கேப்டன் அமெரிக்கா அவர் ஏற்படுத்தின ஒரு இன்கர்ஷன். அண்ட் அந்த இன்கர்ஷன் தான் இப்போ இந்த
இடத்துல ஒரு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல ஒரு பொண்டாட்டியோட ஜாலியா ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம டூம் மாமா அவரோட பொண்டாட்டி கூட ஜல்சா பண்ண முடியாததுக்கு காரணமா இருக்கிறது. நீ எதுக்கு இருக்கிற ஒன்னே நான் போட்டு தள்ளுறேன்னு மனுஷன் அவரை போய் போடுறதுக்காக அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல காட்டின டைம்ல எனக்கு போறாரு. பட் இப்ப அவர் அங்க போய் நம்ம அந்த கேப்டன் அமெரிக்கா அழிச்சிட்டாருன்னா கேப்டன் அமெரிக்கா தான் சாம் வில்சன் கிட்ட டைம் கடந்து வந்து ஷீல்ட கொடுத்திருப்பாரு. வயசாகி போய் தொலைன்னு இருந்திருப்பா. அப்படி இப்ப நடுவுல ஃபேஸ் 4 அண்ட் ஃபேஸ் 5ல ஏகப்பட்ட குழப்பங்கள் வருமே. சாம் கிட்ட ஷீல்டு கிடைக்கலன்னா அவன் எப்படி புது கேப்டன் அமெரிக்கா மாதிரி இருப்பான். அண்ட் ஏகப்பட்ட குளறுபடிகள் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுதான். பட் வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே முன்னாடியே இறக்குறானுங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு ஒரு சீக்வலா மாத்துறதுக்கான பிளான தான் போடுவானுங்க. ஆல்ரெடி கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க எண்ட் கேமோட சீக்வல் தான் டூம்ஸ்டேன்னு. அவங்க ரெண்டு பேரையும் போடுறது தான் டூம்ஸ்டேயோட ஸ்டார்டிங்கா இருக்குது. அப்படின்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்க்கான அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்னு உருவாக்குவானுங்க. அதுல நம்ம டாக்டர் டூம் பெகியும் கேப்டன் அமெரிக்கா வந்து விசிட் பண்ண போறாரு. அம்மாலை நீதான் மல்டிவர்ஸ் இதுக்கு காரணமா இருக்கியா தக்காளி நான் மல்டிவர்ஸோட பாதுகாவலா இந்த ஒரே போட்டு கையில எவ்வளவு பெரிய ஸ்டீல் சாமா இருக்குது தெரியுமில்ல அதை எடுத்து ஒன்னு போடுவாரு மனுஷன். ஏன்னா இப்போதைக்கு அவர் தான் அந்த மல்டிவர்ஸோட சேவியரா இருக்க போறாரு. இதெல்லாம் பாதுகாவலண்டா அந்த மாதிரிதான் அவரோட கேரக்டரையுமே புஷ் பண்ண போறாங்க. அந்த பாஸ்டுக்கு போய் இவங்கள போடுறாங்க அப்படின்னா அவரோட ஷீல்ட சாம் வில்சன் கிட்ட குடுத்தது யாரு அப்படின்னா மொத்த டைம்ல நம்ம இடிபடுமே. சரி ஆளாளுக்கு ஒரு தியரி சொல்றானுங்க, நம்மளும் ஒரு தியரி அடிச்சு விடுவோம். அந்த ஷீல்ட கொடுத்ததே டாக்டர் பூம் தான். அது எப்படி திமிங்கலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, டக்குன்னு தோணுச்சு அதனாலதான் சொன்னேன். அண்ட் இந்த அவெஞ்சர்ஸ் ரீ-ரிலீஸ் எடிஷன்ல தான் இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வருது அப்படின்ற பட்சத்துல இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம டாக்டர் டூம் ஸ்கிரீன்ல பாத்திருப்போம். இன்னொரு தடவை அவர் தான் வரான்னு கன்ஃபார்மா தெரியாது. பட் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட அந்த ஸ்பேஸ்ஷிப் நம்ம பாத்திருப்போம். சோ இன்னொரு தடவையும் நம்ம டாக்டர் டூமை இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல வச்சு டீஸ் பண்ணிட்டாங்கன்னா தானோஸ்க்கு கொடுத்த லெவலுக்கான பில்டப்ப நம்ம டாக்டர் டூமுக்குமே கொடுத்த மாதிரி ஆகும். ஏன்னா அந்த இன்ஃபினிட்டி சாகா பூராவுமே தானோஸாக தான் நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த மல்டிவர்சல் சாகா நடக்கிறதுக்கு காரணமா இருக்கிறதும் நம்ம டாக்டர் டூம் தான்ற மாதிரி எண்ட் கேம்லயே அவரை வச்சு டீஸ் பண்ண போறாங்க. இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட ரீ-ரிலீஸ் அப்போ மேபி ஒரு சில சீன்ஸ் ஷூட் பண்ணி ஆட் பண்ணலாம். இல்லனா டாக்டர் டூமை அந்த இடத்தை மென்ஷன் பண்ணலாம். இல்லனா அந்த ஏஐ எல்லாம் நிறைய வளர்ந்துருக்குல்ல அந்த ஏஐ வச்சு கூட சில விஷயங்களை விளையாட முடியும். அண்ட் அந்த மேக்ஸிமம் ஃபேன்ஸ் ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. எதனாலனா இது வரைக்கும் நம்ம டாக்டர் டூமுக்கு பெருசான பில்டப்பே கொடுக்கல இந்த மல்டிவர்சல் சாகால. நம்ம டாக்டர் டூமை தவிர வேற எந்த கம்யூனிட்டி இல்லாம எல்லா படத்துலயும் வில்லனா வந்துகிட்டு இருக்கான். டாக்டர் டூமுக்கு ஒரு லீடுமே கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும் போது தான் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல அவருக்கான ஒரு லீடை கொடுத்தாங்க. அண்ட் டூம்ஸ்டேக்கான லீட தண்டர்போல்ட்ஸோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல பயங்கரமா ஒன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பெருசா எந்த இடத்துலயுமே இந்த மாதிரியான ஒரு பெரிய பில்டப் கொடுக்கவே இல்ல. இப்போ அதை அவனுங்க பண்ணானுங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட ரிலீஸ் அப்போ லைக் இதுல நம்ம டாக்டர் டூமை ஃபுல்லா ரிவீல் பண்ணலனாலும் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல எந்த மாதிரியான ஒரு டாக்டர் டூமை அவரோட பேக் போஸை மட்டும் பார்த்து மாஸ்க மட்டும் பார்த்திருப்போம். லைக் அதுக்கு சிமிலரா தான் இதுலயும் இவர் போஸ்ட் கிரெடிட் சீன்ல வருவாரு அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. பட் அதுக்கு வாய்ப்புகளும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஏன்னா இந்த மாசம் டிசம்பர் மாசம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஒரு சின்ன டீசர் வரது மாதிரி எல்லா இடத்துலயும் பேச்சு போயிட்டு இருக்கு. அப்படி வந்ததுன்னா கண்டிப்பா டாக்டர் டூமோட ஃபேஸ் ரிவீல நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட இந்த ரீ-ரிலீஸ் அப்போ தான் பார்ப்போம். டிவி குஜால்ஸா இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு சாலா நீ யாரா பச்சான்னு அவன் வாயிலே தூக்கி சொல்றான் எல்லாத்தையும். தக்காளி கேப்டன் மண்டி போட்டு கிடக்கும் போது டூம் வந்து பொண்டாடி தூக்கிட்டு போயிட்டு அப்படி இருக்கும். ஜஸ்ட் ஒரு உள்ளுணர்வு தான், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல இவர் இருக்க போறாரு, நம்ம டாக்டர் டூம் வர போறாரு அப்படின்றத லைட்டா டீஸ் பண்றாங்க. ஒரு பெரிய வில்லன் போய் இன்னொரு வில்லங்கம் பிடிச்ச வில்லன் வர போறான் அப்படின்றத அந்த படத்திலே வச்சு டீஸ் பண்றதுக்காக இந்த ரீ-ரிலீஸ பண்றானுங்க அப்படின்ற மாதிரியும் ஏகப்பட்ட கணிப்பாளர்கள் கணிக்கிறாங்க. நம்மளும் அந்த எதிர்காலத்துக்கு வெயிட் பண்ணியே இந்த காலத்தை ஓட்டுவோம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டாக்டர் டூம் நம்ம பெகியையும் ஸ்டீவையும் போய் போட்டு தள்ளலாம் நல்லா இருக்குமா இல்லையா? அப்படிலாம் பண்ணா எந்த மாதிரிலாம் டைம் லைன் குழப்பம் அடையும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல தட்டி விடுங்க. சேனல்ல ஜாயின் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் மறக்காம சேனலோட சித்தப்பாவா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ எனிவேஸ் அடுத்து ஒரு தாறுமாறு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஜாலக்கா குஜாலாவா இருங்க.